hello friends, welcome back to Feels Life channel. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாமா? வீடியோல வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போறோம். செல்ஃபா வந்துட்டு நம்ம டே பை டே வந்துட்டு மேக்கப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வெளியில ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும். கண்டிப்பா செல்ஃப் மேக்கப்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் எப்படி செல்ஃப் மேக்கப் பண்ணிக்கிறேன், நான் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சிங்ன்றது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ரப்பிங் பண்ணாமல் நம்ம எந்த மேக்கப் போட்டாலும் அதுக்கு வந்துட்டு லாங் ஸ்டே இருக்கவே இருக்காது. ஸோ ப்ரப்பிங்ன்ற விஷயத்த கண்டிப்பாக கரெக்டாக வந்துட்டு நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு டோனர் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா போர்ஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே அதை நல்லாவே கவர் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன டோனர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போதைக்கு என்கிட்ட காலி ஆயிடுச்சு. இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்துட்டு என்ன டோனர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லோட்டஸ் பிராண்ட் டோனர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அந்த ரோஸ் வாட்டர் டைப் ரெட் கலரில் இருக்கும். ஸோ அந்த லோட்டஸ் டோனர் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நைக்கா இல்லைனா பர்பிளில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர். நான் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பான்ஸோட ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் ஜெல் டைப். ஓகேங்களா? இது வந்துட்டு எனக்கு 2 இயர்ஸாக வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நான் மாய்ஸ்சரைசர்லாம் ஒன்று போடவே மாட்டேன். இப்போ தான் வந்துட்டு நான் அதை யூஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மாய்ஸ்சரைசர்னா இந்த பான்ஸ் மாய்ஸ்சரைசர் தான். இது போட்ட உடனே ஸ்கின்ல வந்துட்டு ஒரு க்ளோயிங் வந்து இருக்கும். நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும் இந்த ஒரு மாய்ஸ்சரைசருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் நான் என்ன போடுவேன்னா, டைரெக்டாக வந்துட்டு ஃபவுண்டேஷன் அதெல்லாம் நான் போடவே மாட்டேன். டைரெக்டாக ஒரு பவுடர் எடுத்து நான் போட்டுப்பேன். இது வந்துட்டு நான் டெய்லி பண்ணுற விஷயம். மாய்ஸ்சரைசர் போட்டு பவுடர் போட்டு ஐப்ரோ பென்சில் வச்சுட்டு பொட்டு வச்சுட்டா என்னோட மேக்கப் வந்துட்டு கவர் ஆகிடும். ஆனால் இதே மேக்கப்பை எல்லாராலையுமே வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ அதுக்காக எங்கேயாச்சும் நல்லா ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லைன்னா எங்கேயாச்சும் கோயிலுக்கு போகிறோம், எங்கன்னா வெளியில் ரொம்ப லாங்காக போகிறோம் அப்படின்னா வந்துட்டு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவேன்றதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கு அப்புறமா ப்ரைமர். நான் என்ன ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நைக்காவோட ப்ரைமர். இந்த ப்ரைமர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபேஸில் போட்டு இது ஒன்றவே ஒரு மாதிரி ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்கின்னையும் நல்லா ஸ்மூத்தாகிடும். ஸோ இந்த ப்ரைமர் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஆரஞ்ச் கலர் கரெக்டர். ஏன்னா என்னோட ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணுக்கு கீழே இந்த வாய்க்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு ஒரு மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்கும். அதுக்கு நான் என்ன கவர் பண்ணிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்ச் போட்டு கவர் பண்ணிப்பேன். என்கிட்ட இன்னைக்கு காலையில தான் இது காலியாச்சு. இந்த மார்ஸோட ஆரஞ்ச் கலர் கரெக்டர் உண்மையா ரொம்ப சூப்பரான ஒரு பிராண்ட். ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு பர்சனலா இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுக்கு ஆப்ஷனல் வேற என்னன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விஸ் பியூட்டியோட ஆரஞ்ச் கலர் கரெக்டர். அதை வச்சு நான் என்னோட இது கரெக்ஷன்ஸ் வந்துட்டு நல்லா கரெக்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன். நான் என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் அண்ட் நைக்காவோட ஃபவுண்டேஷன். இந்த 2 ஃபவுண்டேஷனுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபுல் கவரேஜ் மேட் ஃபினிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு இந்த பிராண்ட் தான் வந்துட்டு செல்ஃப் மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுறது. இந்த 2 ஃபவுண்டேஷன் மட்டும்தான். இது ரெண்டுமே வந்துட்டு நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே பர்ஃபெக்டான ஸ்கின் டோனில் ஃபவுண்டேஷன் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக நம்ம 2 ஃபவுண்டேஷன் வச்சு தான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்துட்டு இந்த 2 வச்சு தான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு லூஸ் பவுடர். நான் வந்துட்டு இந்த லாக்மியோட பவுடர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் செல்ஃப் மேக்கப்புக்கு. ஓகேவா? இது வந்து செல்ஃப் மேக்கப்புக்கு ரொம்பவே வர்த்துன்னு தான் நான் சொல்வேன்.
ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? இல்லை நான் ஃபவுண்டேஷனே வந்துட்டு போட மாட்டேன், எனக்கு வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு டைரெக்டாக வந்துட்டு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்கு. நம்ம வந்துட்டு நம்ம ஸ்கின் டோன்ல இருக்கிற ஒரு கன்சீலரை வச்சு அந்த கரெக்ஷன்ஸ் ப்ளஸ் பிளாங்க் ஸ்கின்லலாம் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு காம்பேக்ட் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். காம்பேக்ட் வந்துட்டு செட் பண்ணிக்கும் போது மேக்கப் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு நான் என்ன காம்பேக்ட் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நைக்காவோட காம்பேக்ட் பவுடர். நைக்காவோட காம்பேக்ட் பவுடர் ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன், நைக்கா காம்பேக்ட் பவுடர். இந்த ஸ்டெப்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐ மேக்கப்க்கு வந்துட்டு ஒரு நார்மலான பேலட் இருந்தாலே ரொம்ப போதுமானது. ஸ்விஸ் பியூட்டியில் இருக்க ஒரு பேலட்டும் வச்சுக்கலாம், இல்லைனா ஐ பேலட்டுன்னு வரும்போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஸ்விஸ் பியூட்டி நல்லாயிருக்கும், மார்ஸ் நல்லாயிருக்கும், லாக்மி நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஐ மேக்கப் வந்துட்டு ஒரே ஒரு ப்ரௌன் கலர் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். லைட்டாக என்னோட ஐ மேக்கப்புக்கு அது மட்டும் யூஸ் பண்ணி நான் என்னோட ஐ மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் மஸ்காரா. நான் என்ன மஸ்காரா யூஸ் பண்ணுவேன்னா 2 மஸ்காரா வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். NYBயோட மஸ்காரா அண்ட் மார்ஸோட மஸ்காரா. இந்த மார்ஸோட மஸ்காராக்கு நான் வந்து அடிக்ட், ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம லேஷ் வந்துட்டு நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டும், அப்படியே ரொம்ப திக்கான ஒரு கவரேஜ் வந்து இது கொடுக்குது. வால்யூம் வந்துட்டு நல்லாவே நமக்கு அந்த ஐ வந்துட்டு எப்படி சொல்றது, நல்ல வால்யூமா வந்துட்டு காட்டும், ரொம்ப திக்கா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்துட்டு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து வால்யூம்க்கு, ஒன்று வந்து லென்த்துக்கு, ஓகேவா? ஸோ பாருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்படி பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இது காலியாகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஆர்டர் போட்டுருவேன், அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஐப்ரோக்கு நான் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரிலாம் கிடையாது. டி நகர் பாண்டியன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees. இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன வாங்கலாம், ஃபேஸஸ் கனடாவோடது வாங்கலாம், ஸ்விஸ் பியூட்டி இது வாங்கலாம். நான் வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டி தான் வச்சுட்டு இருந்தேன், அது வந்துட்டு தீர்ந்து போச்சு. ஸோ சடனாக வந்துட்டு ஷாப்பிங் போகும்போது பாண்டியன் ஸ்டோரில் வந்துட்டு இது வாங்கிட்டு வந்தேன். இப்போ கரண்ட்டாக நான் இதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா ஷார்ட் பண்ணிக்கலாம் இங்கே இடத்துல. ஸோ இங்கே பாருங்க, இப்போ கூட நான் இதான் வச்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எனக்கு வேணும்னா இது தாராளமாக வந்து வாங்கிக்கலாம், அதுவும் செல்ஃப் மேக்கப்புக்கு மட்டுமே. எனக்கு வந்து ஐலைனர் வைக்கவே பிடிக்காது. எங்கேயாச்சும் ரொம்ப ஃபங்க்ஷன் போகிறோம் அந்த மாதிரி நேரத்தில் தான், அதுவும் லைட்டாக ரொம்ப ரொம்ப லைட்டாக வந்து வச்சுட்டு போவேன். இது வந்து என்னோட அக்கா வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, டாஸ்லரோட ஐலைனர், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்துட்டு எனக்கு லாக்மியோட லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு வச்சிருக்கிறது எல்லாமே லாக்மி பிராண்ட் தான். எனக்கு மோஸ்ட்டாக வந்துட்டு டஸ்கி ஸ்கின் டோன் அப்படின்றதுனால ஒரு நியூட் ஷேட்லாம் வந்துட்டு எனக்கு பிடிக்காது. அண்ட் எனக்கு ரொம்ப டார்க் ஷேட் தான் வந்துட்டு பிடிக்கும். மேஜராக இந்த ப்ரௌன் அப்புறம் மெரூன் இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். அண்டு நைக்காவில் வந்துட்டு இந்த ஒரு ஷேட் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இது வந்து எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இதுவுமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு லிப் லைனருக்கு வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோடது அண்ட் மார்ஸோடது, இந்த ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பொட்டு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் லைனர்லேயே வந்துட்டு நான் வந்துட்டு வச்சுப்பேன். இல்லைன்னா ஏதாச்சும்
குட்டி பொட்டு அது வந்துட்டு நான் வச்சுப்பேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட போயிட்டு ஒரு விபூதி ஒரு குங்குமம் வச்சா என்னோடய மேக்கப் வந்துட்டு ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ நான் இப்படி தான் வந்துட்டு என்னோடய மேக்கப்பை வந்துட்டு கவர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இல்லை இன்னும் வந்துட்டு சூப்பராக போடுங்க, இன்னும் இல்லை எனக்கு வந்துட்டு இது பத்தாது, நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக எல்லா ப்ராடக்ட்ஸுமே வச்சு எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வந்துட்டு நான் போடுறேன். என்கிட்ட இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இல்லை, தீந்து போனதுனால நான் அதையும் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். தீந்து போனதுனால நான் வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக போட நான் ட்ரை பண்ணுறேன். சாரி, ஒரு லூஸ் பவுடர் சொல்ல நான் மறந்துட்டேன். ஸ்விஸ் பியூட்டியோட லூஸ் பவுடர், டிரான்ஸ்பரண்ட் பவுடர். இதுவுமே பக்காவாக இருக்கும். நம்ம ஒரு மேக்கப் போடுறோம் அப்படின்னா இந்த பவுடர் வச்சு செட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேவா? இது நான் காட்டின பொருள் எல்லாமே, எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இல்லை எனக்கு இன்னுமே வந்துட்டு ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அது ஒரு வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டாலுமே நான் சொல்கிறதுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு அது நீடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையுமே வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் பாய்.